அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வானமும் பூமியும் ஒன்றாக இருந்ததை பிரித்து எடுத்து படைத்த வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து, நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய துவா பரக்கத்தினாலும் மற்றும் யூடியூப் நண்பர்களுக்கும் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக தண்ணீர் ஓதி கொடுக்கப்படும். மூட்டு வலிக்கு எண்ணெய் ஓதி கொடுக்கப்படும். மூச்சு திணறலுக்கு தேன் ஓதி கொடுக்கப்படும். அல்லாஹுடைய கிருபையை கொண்டு அது குணமாகும். அல்ஹம்துலில்லாஹ். அத்தியாயம் 2 வசனம் 17. இத்தகையோருக்கு ஓர் உதாரணம் நெருப்பை மூட்டிய ஒருவனின் உதாரணத்தை போன்றது. அந்த நெருப்பானது அவனை சுற்றிலும் ஒளி வீசிய போது அல்லாஹ் அவர்களுடைய ஒளியை பறித்து விட்டான். இன்னும் பார்க்க முடியாத இருள்களில் அவர்களை விட்டுவிட்டான். வசனம் 18. அவர்கள் செவிடர்களாக, ஊமையர்களாக, குருடர்களாக இருக்கின்றனர். எனவே அவர்கள் நேரான வழியின் பக்கம் மீள மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்றான். ஒரு உதாரணம், அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்களைத்தான் நேர்வழியை கொடுப்பான். அல்ல நீங்கள் என்னத்தை தான் முயற்சி செஞ்சாலும் அல்லாஹ் தஆலா நாடுன்னு உங்களை நேரான வழியில் அழைச்சிட்டு போகிறதுக்கு அல்லாஹுவால தான் முடியும். இதை நம்ம அல்லாஹ்ட்ட என்ன செய்யணும்னா அதிகமாக துவா கேட்கணும். யா அல்லாஹ் எங்களை நேர்வழிப்படுத்துவாயாக, எங்களுக்கு ஈமானை கொடு அப்படின்னு சொல்லி அதிகமாக துவா செய்யணும். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பொண்டாட்டியையும் லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பொண்டாட்டிக்கும் அல்லாஹு தஆலா ஈமான் கொடுக்கல. ஃபிரௌனுடைய பொண்டாட்டிக்கு அல்லாஹ் ஈமானை கொடுத்தான். நபியுடைய சிறிய தந்தை அபு தாலிப் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கல. ஹம்சா ரலியல்லாஹுடைய நெஞ்சியை பொளந்து கடித்து திப்புனா இருந்தால் அவருக்கு நேர்வழியை கொடுத்தான். யாருக்கு நேர்வழி கொடுப்பான், யாருக்கு நேர்வழி கொடுக்க மாட்டான் அப்படிங்கிறது அல்லாஹுடைய கையில் இருக்குது. நம்ம துவா மூலியமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாட்ட நம்ம என்ன செய்யணும், நேர்வழியாக்கலாம்லா, எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு, எங்களை நேரான வழியில் செலுத்துன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட நீங்களும் கேளுங்க, நானும் கேட்குறேன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையை கொண்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் சொர்க்கலோகத்தில் சந்திக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். உங்களிடம் உரையாற்றுவது மன்சூர் அலி ஜக்கரியா, தபுராக், லால்பேட்டை. என்னோட டெலிஃபோன் நம்பரு 70 94 230 249. அல்ஹம்துலில்லாஹ்.